பாருங்கள், ஜவ்வரிசி 2 ஹவராக நல்லா ஊறி இருக்குது. நான் 50 கிராம் ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் பால் பாயசம் செய்ய போகிறேன். பால் பாயசத்தில் இந்த ஜவ்வரிசியும் பாருங்கள் நல்லா முத்து முத்தாக ஊறி இருக்குது. இந்த ஜவ்வரிசியும் அப்புறம் ஒரு பேக்கெட்டு சேமியா வாங்கியிருக்கேன். கூடவே நான் பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். எம்டிஆர் சேமியா தான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம இந்த சேமியாவை லைட்டாக கொஞ்சம் நெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யில் இந்த மாதிரி மீடியம் சிம்மில் வச்சு கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் பாயசம் செய்கிறதுக்கு. தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், பொன்னிறமாக வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இப்படி கலக்கிடலாம். இது வேகட்டும் நல்லா. பாருங்கள், பாதி ஜவ்வரிசி வெந்துருச்சு. நம்ம இப்போ சேமியா சேர்த்துக்கலாம். இது கூடவே சேமியாவும் வேகிறதுக்குள்ளே அந்த ஜவ்வரிசி முழுசாக வெந்து முடிச்சிடும். நல்லா கொதிக்குது. இப்போது நான் சேமியாவை சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்ச சேமியா. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ரெண்டும் வேகிறதுக்கு வெந்துடும் நல்லா. ஜவ்வரிசி கொஞ்சம் வேக லேட் ஆகும். முதல்ல அது வேக வச்சிடும் பாதி. சேமியா வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம வறுத்து போடுறதுனால. ஜவ்வரிசியும் வெந்து வந்துருச்சு பாருங்கள். சேமியாவும் வெந்துருச்சு. நம்ம இப்போ இது கூடவே ஏலக்காய், நான் 3 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்க்குறதில்ல நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே நான் 200 கிராம் சர்க்கரை வச்சுருக்கேன். அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டோடனே நல்ல ஒரு மணம் வருது. கொதிக்கட்டும். பாருங்கள், பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பால் சேர்க்க போகிறோம். பாருங்கள், ஜவ்வரிசி எல்லாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் பால் சேர்க்க போகிறேன். நான் வந்து 1 லிட்டர் சூடு பண்ணி வச்சுருக்கேன். 1 லிட்டரில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டேன். இப்போ இது கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, பால் பாயசம் ரெடி. நாங்கள் வந்து தண்ணி மாதிரி தான், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். டம்ளரில் ஊற்றி அப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது இன்னும் கெட்டியாகிடும். அதனால கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். கெட்டியானா சாப்பிட இஷ்டம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். சூப்பரான சுவையான ஒரு ஜவ்வரிசி சேமியா சேர்த்து ஒரு பால் பாயசம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.